Okay, so I'll start from the beginning, right? So in the principle of auditing and taxation in the subject பொறுத்த மட்டுக்கு இரண்டு பகுதிகள் இருக்கு. ஒன்று கணக்காய்வு சம்பந்தப்பட்டது, ரெண்டாவது வரியியல் சம்பந்தப்பட்டது. செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க வந்து பேசிக்கான விஷயத்தை தான் நாங்க வந்து இதுல டிஸ்கஸ் பண்றோம், ரைட்? வரியியல் தொடர்பான அட்வான்ஸான விஷயங்கள் வந்து தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருக்குது. அட்வான்ஸ் டெக்ஸேஷன் சப்ஜெக்ட் லைக் தட். ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் செகண்ட் இயர் ஃபோர்த் இயர் செகண்ட் செமஸ்டர்ல அட்வான்ஸ் ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் பாடம் இருக்கு. அதில் நீங்க விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? டெக்ஸேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வரி மதிப்பீடாண்டோட தொடர்பான கணக்குகளாக இருக்கும், ரைட்? இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆடிட்டிங் அண்ட் டெக்ஸேஷன்ல வந்து தனிநபருக்குரிய வருமான கணக்கு மாத்திரம் தான் நீங்க இருக்குது. அட்வான்ஸ் ஆடிட்டிங் தேர்ட் இயருக்கு போனீங்கன்னா தான் அவங்களோட கம்பெனி ஏற்ற மாதிரியான கணக்குகள் வரும், ரைட்? ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா இரண்டு பகுதிகள் இருக்குது. பெரும்பாலும் போன வருடத்தை தவிர அதுக்கு முதல் வருடங்கள் எல்லாம் 6 கேள்விகள் கொண்ட வினாப்பத்திரமாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். போன வருடத்தை திரும்ப தூரம் செக் பண்ண தான் தெரியும், ரைட்? எல்லாமே கட்டாய வினாக்களாக இருக்கும். ஆடிட்டிங்ல வந்து 3 கேள்வியும், டெக்ஸ்ட்ல வந்து 3 கேள்வியும் வந்து இதுவரை காலத்துல தொடர்ச்சியாக வந்திருக்குது, ரைட்? ஸோ ஆடிட்டிங் 50 மார்க்ஸ், டெக்ஸேஷனுக்கு 50 மார்க்ஸ். இந்த பாடத்துடைய சிலபஸ், இந்த பாடத்துடைய முழுமையான லெக்சர்ஸ் எல்லாம் இந்த COVID-19 செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆன காரணத்தால பிசிக்கல் கிளாஸ் இல்லாததால லெக்சரர்ஸை வந்து ஒரு பாடத்துக்கு எத்தனை லெக்சரர்ஸ் எந்தெந்த வீக் யார் செய்யறன்னு சொல்லி ஷெடியூல் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி LMSல வந்து சகல பாடங்களையும் நோட்ஸும் வீடியோவும் வந்துட்டு அப்லோட் பண்ணிப்பாங்க. நான் செக் பண்ணேன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆடிட்டிங் அண்ட் டெக்ஸேஷன் பாடம் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. மேலதிகமான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பட் ஐ ப்ரிஃபர் டு டூ ரீகேப் செஷன். ஒவ்வொரு சாப்டர்லையும் இடையிடையே நான் செய்யறது மூலம் மேலதிகமான விளக்கங்களை இலகுவா சொல்லலாம், இலகுவா நீங்க விளங்கிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில தான் இந்த ஜூம் கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து தான் தகவல்களை பரிமாறித்து கொள்றதுக்காக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நான் பாடத்துக்காக போட்டிருந்தேன். ஸோ ஜாயின்ட் ஆகாதத்தில் ஆகிக்கொள்ளுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி லெக்சர், ரைட்? இந்த ரீகேப் செஷன்ல இந்த 5 விடயங்களை பற்றி தான் நான் பார்க்க போறோம், ரைட்? First one is கணக்காய்வுன்னு சொன்னா என்ன, கணக்காய்வுடைய வரைவிலக்கணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது பிறகு கணக்காய்வுன்ற எண்ணக்கரு எங்கிருந்து எப்படி தொடங்கி எவ்வாறு படிப்படியாக விரிவடைந்த ஒரு எண்ணக்கருவா வந்தது விளக்கம். அது பிறகு கணக்காய்வு சம்பந்தப்பட்ட டெர்மினாலஜிஸ், கணக்காய்வினுடைய நோக்கம், ரைட்? கணக்காய்வின் வகைகள், இவ்வளவு தான் நான் பார்க்க போறேன், ரைட்? So this is the ILO, Internet Learning Objectives. In this discussion முடிஞ்ச பிறகு, right, you should be able to define என்னன்றது உங்களுக்கு கிளியரா தெரியணும். சாதாரணமா நீங்க விளங்கிருப்பீங்க ஆடிட் என்னன்னு சொல்லி, ரைட்? பட் ஆஃப்டர் டிஸ்கஷன் you should be able to understand in a technical way, right, what is auditing, right? Then explain the meaning of the terminologies, explain the objective of the auditing, right? And what kind of audits, எந்த வகையான ஆடிட் வந்து என்னென்ன வகையான ஆடிட் வந்து நிறுவனங்கள்ல மேற்கொள்ளப்படுது சம்பந்தமான விளக்கங்களையும்
டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. ரைட்? ஃபர்ஸ்ட் definition. Right? Definition should be a definition பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட், நான் இது ஒரு ஆரம்ப காலங்களில் சிஏஆல சார்ட்டர்டால வழங்கப்பட்ட ஒரு டெஃபினிஷன் தான். கணக்காய்வு என்னென்று வரை விளக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நான் சில விஷயங்களை சில கலர்ல போட்டிருக்கேன். ரைட், இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கம் இருக்கு. ரைட், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கம் இருக்கு. ஒவ்வொன்றையும் நான் விளக்கமாக சொல்றேன். ஆடிட்டருடைய டெஃபினிஷன் சம்பந்தமாகவே ஒரு கிளாஸ் படிப்பிக்கலாம். அந்த அளவு விரிந்த ஒரு பரப்பு. First one, simply auditing is an examination of business transaction. ஒரு நிறுவனத்துல இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் மீது மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பரிச்சார்த்தம். சரிதானே? திரும்ப சொல்றார், carried out by independent professional person. யாரால் அந்த பரிச்சார்த்தம் மேற்கொள்ளப்படுகிறது சொன்னால், சுதந்திரமானதும் கண்ணிய தொழில் செய்கின்ற ஒருவர் மூலமாக செய்யப்படுகின்ற ஒரு வணிக கொடுக்கல் வாங்கலில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பரிச்சார்த்தம். எதற்காக செய்யப்படுகிறது சொன்னால், with a view to form an opinion. With a view to form an opinion. ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கும் நோக்கோடு சுதந்திரமானதும் கண்ணிய தொழில் செய்கின்ற நபர் ஒருவரால் ஒரு வணிகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் மீது மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பரிச்சார்த்தம். அந்த ஒப்பீனியன் எதன் மீது செய்யப்படுது? ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதி கூற்றுக்களின் மீது ஒரு அபிப்பிராயத்தை வெளியிடுகின்ற நோக்கத்தோடு செய்யப்படுது. இந்த நிதி கூற்றுக்கள் எப்படி தயாரிக்கப்படுது? ஃபைனான்சியல் கண்ட்ரோல். ஒரு நிறுவனத்தில் காணப்படுகின்ற நிதி பிரமாணங்கள், நிதி கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக தயாரிக்கப்பட்ட நிதி கூற்றின் மீது சுதந்திரமானதும் கண்ணிய தொழில் செய்கின்ற ஒரு நபரால் ஓர் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தும் நோக்குடன் வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல் மீது செய்யப்படுகின்ற பரிச்சார்த்தம் கணக்காய் வந்து செல்லப்படும். சரிதானே? இப்ப நான் இந்த டெபினிஷனை ஒவ்வொன்றா வழங்கப்படுத்தி சொல்றேன். இதுல இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் ஆழமான கருத்துடையது. ஹைலைட் examination of business transaction. Examination of business transaction mean நாங்க வந்து பொருட்கள் சேவைகளை வழங்குறோம், விநியோகிக்கிறோம், விற்பனை செய்கின்றோம். ரைட், காசுக்கு விற்பனை செய்கிறோம், கடனுக்கு விற்பனை செய்கின்றோம். ரைட், ஏனைய பரிமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். சகல பரிமாற்றங்களும் ஒரு நிறுவனத்துக்கு இன்றியமையாத ஒரு விடயம். நிறுவனத்துக்கு இன்றியமையாத ஒரு விடயம். பண ரீதியான பரிமாற்றமாக இருக்கலாம், பண ரீதியற்ற பரிமாற்றங்களாக இருக்கலாம். ரைட், சகலதும் எக்ஸாமின் பரிசோதிக்கப்படுகிறது. யாரால்? which is carried out by right, someone who is independent. What does it mean? What does it mean? Independent is having two things, right? One is physically independent, the other one is mentally independent. உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், you are an auditor, right? You studied HNDA and right with the qualification and everything, so you become an auditor. இன்னொரு கணக்காய்வாளர்.
நீங்க வந்து ஒரு நிறுவனத்துக்கு போறீங்க, போயிட்டு கணக்காய்வு செய்யறீங்க. கணக்காய்வு செய்வதன் என்பதன் பொருள் இந்த டெபினிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற உங்களுக்கு பொருந்தும். சரிதானே? யூ ஷுட் பி இண்டிபெண்டன்ட். கணக்காய்வுடைய வரைவிலக்கணம் சுதந்திரம் என்ற விஷயத்தை சொல்லுது. சுதந்திரம் இரண்டு வகையான சுதந்திரத்தை பத்தி சொல்லுது. ரைட்? ஒன் இஸ் பிசிக்கல். குறித்த கணக்காய்வாளர் நிறுவனத்தோடு தொடர்பு அற்றவராக இருக்க வேண்டும். தட் இஸ் பிசிக்கல் இண்டிபெண்டன்ட். ரைட்? நான் கணக்காய்வு என்று சொல்றது வெளியக கணக்காய்வு. நிறுவனங்கள் தங்களுடைய தேவைக்கேற்ப உலக கணக்காய்வாளர்களை வைத்துக்கொண்டு அந்த உலக கணக்காய்வாளர் தொடர்பட்டவராக இருப்பார். அதை பத்தி நாம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். கணக்காய்வு டிஸ்கஸ் பண்றது வெளிநகரால் செய்யப்படுகின்ற கணக்காய்வு. ஸோ he should be physically independent. நிறுவனத்தை விட்டு தொடர்பட்டவராக இருக்க வேண்டும். ஏன்? நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் ஏன் என்று சொல்றேன். இரண்டாவது விஷயம் டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ரைட்? Mentally also he should be independent. What is mental independent? கணக்காய்வு செய்வதன் மூலம் நிதி கூற்றுக்களில் ஒரு அபிப்பிராயம் வெளிப்படுத்தப்படுகின்ற அபிப்பிராயம் சுதந்திரமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். யாருடைய அழுத்தத்தின் காரணமாகவும் வெளிப்படுத்தப்பட, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் வெளிப்படுத்த அப்படி அல்ல. ரைட்? சுதந்திரமாகவே அவர் கணக்காய்வு செய்து அந்த கருத்தினை, ஒப்பீனியனினை, ரைட், அபிப்பிராயத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இண்டிபெண்டன்ட். ரெண்டு விஷயங்கள். இண்டிபெண்டன்ட் என்று சொல்லுவதனுடைய பொருள்கோடல், ரைட், அவர் பிசிக்கலாகவும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். கணக்காய்வின் மீது ஒரு அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது mentally also he should be free. Right? That is what the meaning of independent. What is the meaning of professional? Right? Somebody's video is on, please switch it off. Right? To Jeevan, who is that? Professional. கணக்காய்வு எல்லாராலும் செய்ய முடியாது. கணக்காய்வு எவ்வாறு செய்யப்பட்டாலும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமம் இருக்கு. ரைட்? வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியை கணக்காய்வு செய்ய வேண்டுமாக இருந்தால், சொல்ற விஷயத்தை தெளிவாக விளங்கிக் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியை கணக்காய்வு செய்ய வேண்டுமாக இருந்தால் கம்பெனி சட்டத்தின் பிரகாரம் அவர் பட்டய கணக்கறிஞர் நிறுவனத்தின் கணக்காய்வாளராக இருக்க வேண்டும். should be a chartered accountant. Unless otherwise, public companies audit report will not be accepted. So that is the meaning of profession. Right? You should be a professional. உதாரணமா நான் சொன்ன சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்று சொல்கின்ற பொழுது ஏன் அது ப்ரொஃபஷனல் என்று சொல்லப்படுது என்றால், சில தொழில்கள் வந்து கண்ணிய தொழில் என்று சொல்லப்படுது. காரணம் என்னன்னு சொன்னால், you should have an intellectual knowledge. Right? உதாரணமா வந்து ஒரு லாயர் எடுத்தீங்கன்னா, his job is a professional job. Attorney at law professional job. Why? He is having a intellectual special knowledge. Right? By learning and studying, so he gained that. ரெண்டாவது, he should have practiced under some senior person. Right? லோ காலேஜ் போய் படிச்சுட்டு வந்து வெளியாயிட்டு வந்து, ரைட், அட்டர்னி அட் லோ சொல்லிட்டு யூ கான் ஒர்க். ரைட்? யூ ஷுட் ஹேவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்? அண்டர் சீனியர் பர்சன். That is the meaning of professional. Chartered accountant also is a professional accountant. Why? Chartered
is in intellectual knowledge. In the meantime, he is practicing under a senior chartered accountant, right? So therefore, கணக்காய்வு செய்கின்ற நபர் should be a professional. Say for example, in the government sector also having auditors. They are audit exam pass பண்ணாங்க. SLACS, sorry, SLAUCS, Sri Lanka Auditing Service pass பண்ணாங்க. So they are professionally, they are auditors. Government sector audit பண்றாங்கன்னா வந்து. So the வரைவிலக்கணம் இரண்டாவதாக சொல்லுது, right?